நம்ம பேஸ் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்கேன். பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இன்றைக்கி செயற்குழு நடந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட 18 தீர்மானங்கள் போட்டாங்க. அதெல்லாம் அப்படி தூக்கி அந்த 18ல் 16 தூக்கி ஓர வச்சுட்டு தளபதி 2 தீர்மானங்களை படித்தாரு பாருங்க. அதுதான் சும்மா தீ பூரி கலங்க இருந்துச்சு அந்த 2 தீர்மானமும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஐயோ பாவம், இவங்க கொத்தடிமை இன்னைக்கு கதறுவாங்களே அந்த அளவுக்கு கதறுவாங்களே. ஏன்னா சும்மா இருந்தவரை சொரிஞ்சு விட்ட மாதிரி வெள்ளவான்னாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி தளபதி எப்போ வெளில வர போறாரு, எப்போ மாநாடு போட போறாரு, என்ன பண்ண போறாருன்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இன்னைக்கு விளக்கிட்டாங்க. அதில் 2 தீர்மானத்தை தளபதி வாயில் படித்தது தான் இன்னைக்கு இவங்களுக்கு மிகப்பெரிய வயிற்றுல புளியை கரைச்சிருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா கூட்டணி பற்றி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு நேரடி எச்சரிக்கையாக விட்டுட்டாங்க. ஸோ இது 2மே வேற லெவல் சம்பவம். தமிழ்நாட்டுடைய அரசியலுடைய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் முதல் முன்னெடுப்பாக நான் இதை பார்க்குறேன். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். இன்றைக்கி தளபதி ஸ்பீச்சை நம்ம தளபதி வாய்ஸ்லேயும் இந்த வீடியோவில் கேட்போம். அதோடைய சின்ன எக்ஸ்ப்ளனேஷனாக நான் நடுவில் அப்படியே கொடுத்துட்டு வரேன். என்னோட சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை போட்டுருங்க. பின்னாடி ஏதாவது பேக்ரவுண்ட் சத்தத்தில் கச்சப்பச்சனுக்கு ஏதாவது கேட்டுச்சுன்னா வேறு வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. வாங்க உள்ள போகலாம். வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ தளபதி அவர்கள் 2 தீர்மானம் படித்தார். அந்த 2வது தீர்மானத்தில் அவர் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த ஈத்தரங்கெல்லாம் தளபதி பிஜேபியோட பி டீமு, தளபதி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியிலே போய் சேர்ந்துரும், எப்படியாவது போய் சேர்ந்துருவாங்க, இப்போ இல்லைன்னா அப்புறம் போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு கட்டுக்கதை அடிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க என்ன தான் ஆதவர்ஜுனாலேருந்து புஷியானந்த் அவர்கள்லேருந்து ஏகப்பட்ட பேர் அதற்கு விளக்குவரை கொடுத்துருந்தாலும் இந்த கலிசடைங்கெல்லாம் உட்காந்துட்டு என்ன பண்ணிச்சுங்க, அறிவாலய டாக்ஸ் எல்லாம் லொல்லுன்னு குறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அந்த குறைச்சல் எல்லாத்துக்குமே சேர்த்து ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தளபதி அவர்கள் பதிவு பண்ணிட்டாரு. அதை நம்ம தெளிவாக அவர் வாய்ஸ்ல கேட்போங்க. கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. தமிழக வெற்றி கழகம் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. கொள்கை எதிரியோடையும் பிளவுவாத சக்தியோடையும் என்றைக்குமே கூட்டணி இல்லை அப்படின்றத மிக 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 தெளிவாக தளபதி அவர்கள் வாய்ஸ்லேயே சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் தளபதி அவர்கள் ஏதாவது ஒன்று பண்ணினா உடனே இந்த பிஜேபியில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வாய்ஸை கொடுப்பாங்க. அதுவே இந்த கொத்தடிமை டீம்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்ஷனாக போயிடுச்சு. இதெல்லாம் கூட்டுக்கலாணி தானே இவங்க பண்ணுற வேலை தான். விஜய் ஏதாவது சொன்னார்னா உடனே அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி இவங்களே நோண்டி விடுவாங்க. கடைசியில் இவங்களே அதையும் சேர்த்து வச்சு பேசுவாங்க. இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு மொத்தமாக ஆப்பு வைக்கிறனால, யோ உங்கள் கூடலாம் கிடையாதா, போங்கடா, எக்கிட்ட நாசமாக போய் தொலைங்க. நாங்கள் தமிழக வெற்றிக்கு தனியாக மக்களுக்காக ஆரம்பித்த கட்சி. ஸோ மக்களுக்காக தான் இந்த கட்சி இருக்கும், மக்கள் கூட தான் நிற்கும் அப்படின்றத தெளிவாக உறுதியாக வேற சொல்லியிருக்காரு. இனி இவங்க இந்த மூஞ்சியெல்லாம் கொண்டு போய் எங்கே வைப்பாங்க. ஆனால் இன்னமும் திருப்பி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இன்னும் 10 மாதம் இருக்குல்ல, இதே வேலையை தான் பண்ணுவாங்க. பேசுகிறதெல்லாம் அப்படி தாங்க பேசுவாங்க. அரசியலில் செயற்குள்ள அதை பேசுவாங்க, இதை பேசுவாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் கூட்டணி அது இதுன்னு போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேர்னலிஸ்ட்ன்ற பேரில் உட்காந்துக்கிட்டு வாயிலே வடை சுடுவாங்கல்ல, அவங்கெல்லாம் உட்காந்து இன்னி நிறையா வடை சுடுவாங்க. நமக்கு தெரிஞ்சது உளுந்த வடை, பருப்பு வடை. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், புது வடையாக இன்னி இறக்குவாங்க. அதையும் நம்ம கேட்டு தான் வேறு வழி இல்லை. பட் இருந்தாலும் தளபதி அவர்கள் சொன்னது இது நமக்கு ஒரு வேதவாக எடுத்துக்க வேண்டியதான். எனக்கு கிளியராக சொல்லிட்டாரு, 2 திராவிட திருட்டு கும்பல் கூடயும் கூட்டணி கிடையாது. கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும், அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிப்பட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் கூட்டணியே இல்லாமல் ஒன்றும் தமிழக வெற்றி கழகம் அடுத்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகுது அப்படின்றதையும் இப்போ வரைக்கும் தளபதி அவர்கள் சொல்லலை. அதாவது நாம் தமிழர் சொல்கிற மாதிரி நாங்கள் தனித்தே போட்டிடுவோம் அப்படின்ற அந்த விஷயத்தையும் தளபதி அவர்கள் பதிவு பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, தளபதி அவர்கள் திருப்பி ஒரு விஷயத்தை தெளிவு பண்ணிட்டாரு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில்
தலைமையை ஏற்றுக்கொண்டு யார் கூட்டணி வர்றாங்களோ அவங்க கூட மட்டும்தான் கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் அதே டயத்தில் அவங்க கூட்டணிக்கு வர்றாங்க அப்படின்றனால இந்த திராவிட கொள்கை, அதாவது இந்த எதிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, பிளவுவாத எதிர்ப்பு, அதுக்கப்புறம் நம்ம இந்த பாயாச எதிர்ப்பு, ஸோ இவங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி எந்த கட்சி கூடயும் கூட்டணிலாம் வைக்க மாட்டோம் அப்படின்ற விஷயத்தையும் தளபதி அவர்கள் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு. விச் மீன்ஸ் இதை ஏற்றுக்கிட்டு ஏதாவது கட்சிகள் வந்தால் அது சிறிய கட்சியாக இருக்கலாம், பெரிய கட்சியாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், அவங்க வந்தால் அப்படி போவோம். அப்படி இல்லைன்னா 2026 மேபி தமிழக வெற்றி கழகம் தனியாகவே எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ப்ரிப்பராக இருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல தளபதிகள் ரொம்ப கிளியராக தெளிவுபடுத்தாரு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களை முதலமைச்சர் கேண்டிடேட்டாகவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதை நீங்கள் கேட்கலாம், என்னப்பா அவர் தான் கட்சி ஆரம்பித்தார், அவர் தானே இப்போ சிஎம் நிற்பார் அப்படின்னு. பட் இதெல்லாம் வந்து ப்ரொசீஜரு. இந்த செயற்குழு கூட்டத்தில் வந்து அவங்க வந்து ஒத்துக்கணும். அங்கே இருக்கிற நபர்கள் எல்லாருமே, இந்த மாவட்ட செயலர்கள் ஏகப்பட்ட நபர்கள் போடுறாங்கல்ல, இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒருத்தரை வந்து சிஎம்மாக ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அவர் சிஎம்மாக செயல்படும், சிஎம்மாக கேண்டிடேட்டாக நிற்க முடியும் அப்படின்றது சட்டம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. நம்ம எப்பயும் அதை பற்றிலாம் பெருசாக பேசுறது இல்லை அப்படின்றனால அதை பற்றி பேசினாலும் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ப்ளஸ் நீங்கள் பார்க்க மாட்டேங்கன்றதுனால எதுக்கு தேவையில்லாமல் அதை பேசுகிறதுக்கு நம்ம தம்பி தியாகு இருக்காப்புல, அப்புறம் ராம்குமார் போன்றவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் வந்து பேசி உங்களுக்கெல்லாம் புரிய வைக்கணும். நம்ம வந்து அப்படியே மேலோட்டமாக எப்படி செயல்படும், என்ன செயல்படும்ன்ற மட்டும் சொல்லிட்டு இருக்கிற இந்த வண்டு சிண்டுகளை வச்சு செய்கிறது தான் நம்மளோட வேலை. தீர்மானம் 1, நம்ம எல்லாருக்குமே வாழ்வாதாரம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. நம்ம எல்லாரோட வாழ்வாதாரத்துக்கும் அடிப்படையா இருக்கிறதுல விவசாயிகளும் ரொம்ப முக்கியமானவங்க. அப்படிப்பட்ட நம்ம விவசாயிகளுக்காக அவங்க கூட நிற்க வேண்டியது நம்ம கடமை. அந்த கடமையை நாம சரியா செஞ்சே ஆகணும். கண்டிப்பா நாம விவசாயிகள் பக்கம் எப்பவும் நிற்போம், 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 நின்னே தீருவோம். இந்த விஷயத்தில் நான் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல உங்கள்கிட்ட தெளிவுபடுத்திக்க ஆசைப்படுறேன். நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தாலும் இந்த விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்மலாம் ஒன்றா சேர்ந்து குரல் கொடுப்போமான்னு கேட்டால் இது வரைக்கும் குரல் கொடுத்ததே கிடையாது. ஆனால் நம்ம ஒரு விஷயத்த மறந்துடுறோம். இந்த உணவு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னா நம்ம உசுரோட வாழவே முடியாது அப்படின்ற விஷயத்த நம்ம மறந்துடுறோம். பட் அந்த விவசாயிகள், அதை உருவாக்குற அந்த விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம போய் நிற்கிறோமான்னு கேட்டால் நம்ம நிற்கிறதே கிடையாது. ப்ளஸ் இதை விட கொடுமையான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தொழிலையும் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணால் அந்த பொருளை வந்து விற்கிறதுக்கு அதோட விலையை நிர்ணயம் பண்ணுறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. ஆனால் விவசாயத்துக்கு மட்டும்தான் அந்த உரிமை கிடையாது. அதை வந்து அரசாங்கம் தான் நிர்ணயிக்குது. அதற்கு வந்து அரசாங்கம் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயம் அப்படின்றது, உணவு அப்படின்றது ஒரு அத்தியாவசிய தேவை ஒரு மனிதனுடைய. அப்போ அதை உருவாக்கும் ஒருத்தன் வந்து விலை நிர்ணயித்தா அவன் அதிக விலையில் விற்றான் அப்படின்னா அதை மக்கள் வாங்கி கன்சியூம் பண்ணுறது கஷ்டம். அவங்களால அதை வந்து எல்லாருக்கும் அந்த உணவு போய் சேராது அப்படின்றனால அரசாங்கம் அந்த விலையை நிர்ணயிக்குது. ஆனால் அந்த அரசாங்கம் நிர்ணயிக்கிற விலை அந்த விவசாயிக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவுதான்னு கேட்டிங்கன்னா அதுவே இங்கே கொஸ்டின் மார்க்கு. அதெல்லாம் மீறி தான் நமக்கு அந்த விவசாயிகள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உணவை தயாரித்து நமக்கு கொண்டாந்து நம்ம தட்டில் சேர்க்குறாங்க. அதை நம்ம பாதி திங்கிறோம், பாதி குப்பையில் போடுறோம், என்னென்னமோ பண்ணுறோம். அதெல்லாம் ஒரு பக்கத்து இருந்தாலும் அவன் கடைசியில் வாழ்றானா வாழலையா அப்படின்னு நம்ம யாருமே பார்க்குறது கிடையாது. அவன் செத்தாலும் சாவுற நிலைமையில கூட அந்த பயிருக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு நினச்சி அப்படி ஒரு வாழ்றவன் தான் விவசாயி. ஸோ அந்த விவசாயியை பற்றி நம்ம யாருமே கண்டுக்கிறது இல்லை. அப்படி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி தளபதி அவர்கள் இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அதுவும் தமிழ்நாட்டில் எத்தனையோ விஷயங்கள் நடந்தாலும் இந்த பரந்தூர் விமான நிலையம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 வருடங்களுக்காக அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கல. ஸோ அதற்காக தான் தளபதி அவர்கள் விவசாயி கூட நாம் எப்பவுமே நிற்கணும் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறார். பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். அதை நான் இங்கே கொஞ்சம் படித்து காட்டுறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். பரந்தூர் பகுதியில் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு புது ஏர்போர்ட் கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் விவசாயிகளும் வருஷ கணக்கா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. போராட்டத்தில் அவங்கள தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் போய் பார்த்தேன். அதுக்கு அடுத்த நாளே மக்கள் பாதிக்காத வண்ணம் விமான நிலையம் அமைக்கப்படும்னு உங்க கவர்மெண்ட் சார்பா ஒரு விளக்க அறிக்கை வந்துச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல 1005 குடும்பங்கள் மட்டுமே பரந்தூரில் வசிப்பதால் விமான நிலையம் வந்தா பெரிய பாதிப்பு இருக்காதுன்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க.
மக்கள் பாதிக்காத வண்ணம்னா என்னங்க சார்? ஒன்று அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லணும், இல்ல அந்த இடத்துல ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லணும். ரெண்டுமே அந்த அறிக்கையில இல்லை. இந்த லெட்டரை படிச்சார்ல, இப்போ வாங்கடா கொத்தடிமைங்களா, டேய் எங்கடா இருக்கீங்க நீங்களாம்? தளபதி அவர்களே இப்போ இந்த கேள்வி கேட்குறாரு. ஒரு லெட்டரை எழுதிட்டு அந்த லெட்டருக்கு அறிக்கை விடுறீங்க. அதாவது தளபதி அவர்கள் போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அதற்கான ஒரு லெட்டரே நீங்கள் வந்து விடுறீங்க உங்கள் அரசாங்கத்திலிருந்து. அப்படின்னா தளபதியோடைய பவர் என்ன அப்படின்றது அங்கேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இருந்தாலும் நீங்கள் தற்கொலைத்தனமாக பேசிட்டு திரிவீங்க. ஆனால் அந்த லெட்டரில் ஒரு நியாயமாக ஏதாவது பதில் கொடுத்தீங்களா? இப்போ தளபதி அவர்கள் கேட்குறாரு, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? நாய்க்கு பிடின்னு சாவு போகிறீங்களா எல்லாம்? இப்போ என்னடா பண்ணுவீங்க? இப்போ அவர் கேட்ட மாதிரி ஒன்று வரும்னு சொல்லுங்கள், இல்லை வராதுன்னு சொல்லுங்கள். அது என்ன விவசாயிகள் பாதிக்கப்படாத லெவலில் நீங்கள் வந்து அந்த இடத்துல விமான நிலையம் அமைப்பீங்க அப்படின்னா எப்படி அமைக்க முடியும்? ஒரு இந்த ஊர் அப்படின்ட்டு இருக்கு, அந்த ஊரை தான் நீங்கள் ஒட்டு மொத்தமாக எடுக்கிறீங்க. அந்த ஊருடைய இடம் உங்களுக்கு தேவைப்படுது ஒரு ஏர்போர்ட் அமைக்கிறதுக்கு அப்படின்னா, அதில் நீர்நிலைகள்லேருந்து விவசாயிகள்லேருந்து எல்லாமே பாதிக்கப்படத்தானே செய்வாங்க. ஒரு 1005 குடும்பம் வந்து உனக்கு போகிறது வந்து பிரச்சனை கிடையாது அப்படின்னீங்கன்னா, 1005 குடும்பம் அப்படின்றதுல ஒரு குடும்பத்துக்கு இது 2 பேர் 4 பேர்னு வச்சா கூட 15,000 பேருக்கு மேலே அங்கே பாதிக்கப்படுறாங்க. மக்கள் மட்டும் இல்லை, நீர்நிலைகளை அது அழிக்கிறதுனால அங்கே வர பறவைகளாக இருக்கட்டும், அங்கே வாழ்கிற உயிரினங்களாக இருக்கட்டும், அந்த மண்ணாக இருக்கட்டும், அந்த விவசாய நிலத்துடைய அந்த விவசாய பொருட்கள் உற்பத்தி பண்ணுறாங்களே, அது என்னவோ அரிசியோ தென்னையோ ஏதோ ஒன்று பண்ணுவாங்கள்ல, அந்த பொருட்கள் அழியிறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து அப்போ ஒரு 15,000 பேர் சேர்ந்து ஒரு விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா அது எத்தனை லட்சம் பேர் மக்களுக்கு சேரக்கூடிய உணவுப் பொருட்களாக இருக்கும். அப்போ நீங்கள் அத்தனை பேரோட வாழ்க்கையிலையும் விளையாடுறீங்க அப்படின்றத இந்த அரசாங்கம் ஏன் புரிஞ்சுக்கல? அதை தான் இன்னைக்கு தளபதி அவர்கள் நல்லா செவுளு மேலே அப்புறம் மாதிரி கேள்வி கேட்கிறாரு. விவசாயிகளோட கண்ணீரை துடைக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு அவங்களோட கண்ணில் குத்துறதாகவே இருக்கு இந்த ஜிஓ. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா, ஒப்புதலோடு தான் நடக்குதா தெரியல, பதிலும் தெரியல. பரந்தூர் மக்களை இது வரைக்கும் நீங்க ஏன் சந்திக்கலன்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்ல. இப்பவும் ஒன்னும் குறைஞ்சிடல சிஎம் சார். சாதி மதம் கடந்து தங்களோட குடியிருப்புகளை, விவசாய பூமியை, வாழ்வாதாரத்தை, நீர்நிலைகளை காப்பாத்த ஒன்னா நின்னு போராடிக்கிட்டு இருக்கிற பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க. நீங்களே நேர்ல சந்திச்சு பேசணும். அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இதை தான்ப்பா நான் எதிர்பார்த்தேன். இதை மட்டும்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்படி ஒரு மிரட்டல் சம்பவத்தை தான் நான் எதிர்பார்த்தேன். அதாவது முதலமைச்சர் வந்து தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரான்னு அவருக்கே தெரியல. நிறையா வாட்டி அதனால தான் அவர் பொம்மை முதல்வர்னு சொல்கிறோம். இப்போ இந்த அஜித்குமார் கேஸில் கூட அப்படி தான், அவருக்கு தெரியாமல் என்னென்னமோ சம்பவங்கள் நடந்திருக்கு. வேறு வழி இல்லாமல் தெரிஞ்சு நடந்தாலும் தெரியாமல் நடந்தாலும் ஒரு சிஎம்மாக அவர் தான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய சம்பவத்துக்கெல்லாம் அவர் தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும். ஏன் சின்ன விஷயத்துக்கு கூட, பட் சின்னத்தை தூக்கி ஓரம் போட்டாலும் மிகப்பெரிய சம்பவத்துக்கெல்லாம் அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும். அப்படின்னும் போது இவ்வளோ பெரிய இந்த போராட்டம் நடக்கும்போது ஏன் நீங்கள் பார்க்கல, ஏன் நீங்கள் போகல, அந்த மக்கள்கிட்ட போய் என்ன வேணும்னு நீங்கள் கேட்கல? சரி, அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் செஞ்சு கொடுக்குற மாதிரி நீங்கள் போய் வாக்குறுதி கொடுத்து அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் நினைக்கிறது சாத்தியப்படலாம். பட் அதற்கு அவங்க தயாராக இல்லை அப்படின்னும் போது நீங்கள் ஏன் அவங்கள வற்புறுத்துறீங்க அப்படின்ற கேள்வி தான் இங்கே வருது. இது எல்லாத்துக்கும் மேலே தளபதி அவர்கள் டைரெக்டாகவே அட்டாக் பண்ணுறாரு. நீங்கள் இதை மக்கள்கிட்ட போய் டைரெக்டாக சந்தித்து இதற்கான ஒரு முடிவை கட்டுறீங்க. இல்லை அப்படின்னா நான் அந்த மக்களை திரட்டிக்கிட்டு அருவாளை முன்னாடி வருவேன் அப்படின்ட்டார். அதாவது இந்த அஜித்குமார் சம்பவத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்டு இப்போ வரைக்குமே பர்மிஷன் கொடுக்கல. மற்ற நாளில் பர்மிஷன் கேட்டால் கூட மக்கள் பிரச்சனை வரும், கூட்ட பிரச்சனை வரும், பசங்க பள்ளிக்கூடம் போவாங்க, வேலை மக்கள் போவாங்க, அதனால நெருக்கடி ஆகும். ஏன்னா 10 மணிக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு காரணத்தை கொண்டு இவங்க வந்து ஒப்பேற்றிடலாம். ஆனால் இதுக்கு எந்த காரணமே கிடையாது. டைரெக்டாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை 10 மணி வாக்கில் கேட்டிருக்காங்க. அதுக்கே என்ன பர்மிஷன் கொடுக்கல அரசாங்கத்திலேருந்து. இப்போ கோர்ட்டை நாடி போயிருக்கு. எதுக்கு? அஜித்குமார் இறப்புக்கு ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு. ஜஸ்ட் இமேஜின்,
தளபதி அவர்கள் பரந்தூர் மக்களை அப்படி கூட்டிட்டு பொதுமக்களையும் கூட்டிட்டு அப்படி அங்கே போறாரு, அறிவாலயத்துக்கு போறாரு அப்படின்னா சென்னை என்னவா ஆகும் அப்படின்றத மட்டும் அப்படி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். யூடியூப்ல மட்டும் காப்பி ரைட்ஸ் போடலைன்னா அப்படியே சும்மா பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு சர்றன்னு தெறிக்க விடலாம், காப்பி ரைட்ஸ் போட்டுருவாங்க. அதாவது அந்த அளவுக்கான ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காரு. இதில் இந்த கொத்தடிமைங்களுக்கு தான் இப்போ திருநெல்வேலி தேல் கொட்டின மாதிரி இப்போ இந்த இடத்துல செக் வச்சிட்டாப்புல தளபதி அவர்கள். இனி முதலமைச்சர் போய் பரந்தூர் மக்களை பார்த்தா தளபதி அவர்கள் சொன்னனால தான் போனார்னு வரும். போய் பார்க்கல அப்படின்னா நான் உங்கள் இடத்துக்கு வருவேன், போராட்டம் பண்ணுவேன்னு டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாரு. அதை பண்ணாலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போய் ஸ்கோர் சேரும். ஐயோ, இப்போ நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சிஎம் அவர்கள் பயங்கரமான மண்டை காய்ச்சல் உட்காந்துருப்பார். போய் பார்க்கவும் முடியாது, பார்த்தா விஜய் சொன்னனால தான் போனாருன்ற மாதிரி அங்கிட்டு வந்துடும். விஜய்க்கு பயந்துட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆல்ரெடி பயந்துதான் இருக்கிறாங்க, ஆல்ரெடி ஒன்றும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. பட் இதுக்கு 100% கன்ஃபார்ம் ஆயிரும். இந்த அறிவாலய டாக்ஸ்லாம் என்னத்தை சொல்லி குழப்பாங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் போகாமல் இருந்தால் கண்டிப்பாக இனி விஜய் அவர்கள் எல்லாத்துக்கும் சட்ட ரீதியாக இந்த பர்மிஷன் வாங்கி போகிறது வைக்கிறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் இனி முன்னெடுக்க மாட்டார். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவார் லீகலாக போகிறதுக்கு. ஒத்து வரல அப்படின்னா இல்லீகல் தான். அப்படி இறங்கி களத்தில் இறங்கி தம்பிகளாக கிளம்பி வாங்கினான்னு ஒரு அறிக்கை விட்டால் போதும். பசங்க எங்கேருந்து வந்து எப்படி வந்து கூடுவாங்கன்னே தெரியாது, அவ்வளோ பேர் வந்து கூடிடுவாங்கன்றது மட்டும் நிதர்சனமான உண்மை. ஸோ இதெல்லாம் சிஎம் அவர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி தளபதி அவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக சாஃப்ட் டோனில் சிஎம் சார்னு சொல்லியிருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சாவே போதும், மற்றபடி நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மக்களை, நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன் உங்ககிட்ட. அதாவது ஒருத்தன் எதிர்க்க இல்லை, அதாவது நம்மளை எதிர்க்க யாருமே இல்லை அப்படின்னா அவனுடைய ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும். எதிர்க்க ஒருத்தன் இருக்கான்னு தெரிஞ்சாவே போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அப்படி ஒரு எதிரியை தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் சார்பாக தளபதி அவர்கள் இறங்கி இந்த திராவிட கும்பலுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு நீங்கள் அந்த சிம்மாசனத்தை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி திருடுகள் எந்த எல்லைக்கு ஓடி போவாங்க அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ 2026 உங்கள் கையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும், விவசாயிகள் பிரச்சனை தீரணும், மக்களுக்கான சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட சால்வ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான தலைவன் ஒருத்தன் இறங்கி வந்து நிற்கிறான். வீதியில் நிற்கிறவனை நீங்கள் கொண்டு போயிட்டு கோட்டையில் உட்கார வைக்கிறதும் இல்லை, அதை வர வீதியில் போக விடுறதா நினச்சிக்கிட்டு நம்ம வீதியில் போகிறதும் நம்ம கையில் இருக்குன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்றது சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சியான் ஆனந்த வீடியோவில் டேக் கேர்.